வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நான் என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும். நியூ ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கேட்கும். நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாக்கு அப்ளை பண்ணுறீங்களா அல்லது அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு டெமோவுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காட்டுறேன். ஏன் அதை நான் காட்டுறேன் அப்படின்னும் போது இங்கே 3 விதமான சட்டப்படிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு சட்டப்படிப்புக்கும் என்ன இருக்குது, ஒரு தனிப்பட்ட தகுதியாக இருக்குது. நமக்கு இதில் பிஏ எல்எல்பி ஹானர்ஸுக்கும் சட்டக்கல்லூரிகளில் வழங்கப்படுற பிஏ எல்எல்பிக்கும் பொதுவான தகுதியாக இருக்கிறதுனால நான் இது வந்து ஒரு டெமோ வீடியோவாக இருக்கிறதுனால எதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா கிளிக் பண்ணும்போது எனக்கு 3 கேட்குது. நான் பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் இல்லை பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமா, பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமா, இல்லை பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமா. நான் வந்து பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அப்போது நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அடுத்து என்ன ஆகும், எனக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ஓப்பன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் ஆகின உடனே இப்போ இதுதான் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், உங்களோட பிறந்த தேதி, மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி. இந்த 2 இடமும் ரொம்ப முக்கியமானது. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் உங்களோடதோ உங்களுடைய பெற்றோர் தான் இருந்துச்சுன்னா ரொம்ப என்னவாக இருக்கும், உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தேதி, மாதம், வருடம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும் போது இந்த பேட்டர்ன்லேயே கொடுங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகாது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னுடைய பதிவுகளை போடுறேன். என்னுடைய பெயர், பிறந்த தேதி. இப்போ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேலண்டர்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டர்லேயே நம்ம போட்டு ஃபில் பண்ணி போட்டாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வருடத்தை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிறந்த வருடம் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் கிளிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய பிறந்த வருடம் வந்துடும். இப்போ 2001 ஜூன் மாதம் 13ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் இது வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுடைய பிறந்த தேதியாக இருக்குது அப்படின்னும் போது இதை நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இதை திரும்ப என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள். அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இங்கே போடும்போது இங்கே க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இங்கே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 2மே ஒரே இமெயில் ஐடியாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பதிவானது நீங்கள் கொடுத்த அந்த தேவையான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அங்கே போயிட்டு என்ன ஆகிடும், அங்கே பதிவாகிடும். பதிவான உடனே உங்களுடைய நீங்கள் போட்டிங்க இல்லையா மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு உடனே எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இப்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 31,961. இது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆகவும் வரும். அதே நேரத்தில் உங்களுடைய நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா மெயில் ஐடி, அதுக்கும் உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும். இப்போது இதை போட்டு நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ இதுதான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அப்ளை பண்ணுறேன், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ். என் பேர், மெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர் இது வந்துருச்சு. அடுத்து ஓவராக அது கேட்குற இந்த தரவுகளை இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இது ஒரு டெமோவாக இருக்கிறதுனால நான் எதையுமே முழுசாக கொடுக்கல, எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் கொடுத்துக்கிறோம். நிறைய இடத்துல நிறைய மாணவர்கள் இப்போவும் எங்களுக்கு வந்து இமெயில் அனுப்புகிறாங்க, நான் வந்து ஜெண்டர் தப்பாக போட்டேன், பாலினம் தப்பாக போட்டேன், அதை மாற்றிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக போடுங்க. அடுத்து ரிலீஜன், இப்போது புத்திசமா என்ன ஹிந்துவா அப்படின்றது இருக்கும். அடுத்து கம்யூனிட்டி. இப்போ இங்கே கொடுக்கும்போது இதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ இதில் வந்து நான் வந்து இதில் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இது உள்ள உட்பிரிவு என்னங்கிறது எனக்கு அங்கே தெரியணும். இப்போ இதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், அனெக்ஷர் 1 வந்து என்னது, நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டி. இப்போ இதை நான் கொடுத்துட்றேன்.
அடுத்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா அப்படின்னு கேட்கும். இல்லை நீங்கள் இந்திய சிட்டிசன்ஷிப்பாக கேட்கும்போது இது ரெண்டுமே நமக்கு ஆல்ரெடி அதில் ஃபில் ஆகி தான் இருக்கும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், நீங்கள் தேர்ச்சி பெற்ற அந்த தகுதி தேர்வினுடைய தகவல் அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஸ்டேட் போர்டு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேனா, 12ஆம் வகுப்பில் ஒகேஷ்னல் கோர்ஸ் படிச்சிருக்கேனா, இல்லை சிபிஎஸ்சியா, இல்லை ஐஎஸ்சியா, இல்லை 3 வருட டிப்ளமோ பாலிடெக்னிக்கா, இல்லை மற்ற படிப்புகளா அப்படிங்கும் போது நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நான் படிச்சிருக்கேன். நான் பாஸ் பண்ணிட்டேன்னா பாஸ்ட் இன் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனாக கேட்குது. எஸ், ஏன்னா பாஸ் பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியாது, இதில் அப்ளை பண்ணவே முடியாது. அடுத்து உங்களுடைய 12ஆம் வகுப்புக்கு கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ன பண்ணணும், நீங்கள் இதில் போடணும். இதில் போட்டுட்டு எந்த மாதம் எந்த வருஷம் நீங்கள் இதை நீங்கள் முடிச்சிங்க. இப்போ நான் வந்து இப்போ வருடம் வந்து நான் 2000 ஜூனில் முடிச்சிருக்கேன். இதில் தேதி முக்கியம் இல்லை, மாதமும் வருடம் மட்டும்தான் முக்கியம். முடிச்சிருக்கோம். அடுத்து எஸ்எஸ்எல்சியை நான் எப்படி படித்தேன், அதாவது ரெகுலராகவா இல்லை ப்ரைவேட்டாக படித்தேன்னா, நான் ரெகுலராக படித்தேன் அப்படிங்கிறத போட்டு, ஏன்னா ப்ரைவேட்டில் படிக்கிறதும் இங்கே ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து 12ஆம் வகுப்பையோ அல்லது இந்த 3 ஆண்டு டிப்ளமோ படிப்பையோ நான் என்ன மாதிரி படித்தேன், ரெகுலரில் படித்தேன்னா, ப்ரைவேட்டில் படித்தேன்னா, ரெகுலரில் படித்தேன். என்னுடைய எந்த வழி கல்வி நான் படித்தேன், ஆங்கில வழி கல்வியா இல்லை தமிழ் வழி கல்வியானும் போது நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய முகவரி, ஸோ முகவரி நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம், முகவரியை போட்டுக்கோங்க. அடுத்து சிட்டி வந்து உங்களுடைய ஊர் எந்த ஊரோ அது. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு தானாக வந்துடும் உங்களுக்கு. பின்கோடு போட்டுக்கோங்க. இது டெலிஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லைனா வந்து அங்கே ஒன்றும் கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா நீங்கள் லேண்ட்லைன் போட்டுக்கலாம். அடுத்து இது முக்கியமான இடம், இங்கே தான் நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை பற்றி நீங்கள் மதிப்பீடு பண்ண போகிறீங்க. இதில் வந்து உள்ளீடு பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருப்போம். ஒன்று வந்து மொழி பாடங்கள் உள்ளடக்கியது, total mark and percentage including languages for eligibility purpose, அதாவது மொழி பாடங்கள் உள்ளடக்கி உங்களுடைய மொத்த மதிப்பெண்களுடைய பர்சன்டேஜ் என்ன, இது எதுக்காகனா எலிஜிபிலிட்டி. நீங்கள் அப்ளிகேஷன் போடலாமா, உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறத அக்செப்ட் பண்ணிக்குமா, அதாவது ஒன்று 70% இல்லைனா 60%க்கு மேலே இருக்கா அப்படின்றதுக்காக இது கொடுக்குறோம். இப்போ நான் ஸ்டேட் போர்டு போட்டதுனால மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ, 600. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக காட்டுறேன். இப்போ 600க்கு நான் 200 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னும் போது என்ன வந்துடும், இங்கே மேலே வந்துடுது பாருங்கள், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் கோர்ஸ், ஹெச்எஸ்சி பர்சன்டேஜ் லோ, செக் எலிஜிபிலிட்டி. அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கணும், 60%. நான் கொடுத்துருக்கிற இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், எஸ்சி கொடுத்துருக்கிறதுனால 60%க்கு மேலே இருக்கணும். அப்போ உள்ளே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே அது என்ன பண்ணாது, உங்களுடைய விண்ணப்பம் அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் அப்போ எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத இங்கே போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா அதுவாக உங்களுக்கு அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக அங்கே வந்துடும். அடுத்து இந்த பகுதி வந்து மொழி பாடங்கள் நீங்களாக, அந்த தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் 4 முக்கியமான பாடங்களுடைய மதிப்பெண்கள். அப்போது மொத்தம் அதுக்கு 400 மதிப்பெண்கள். நான் எடுத்ததான் நான் சொல்கிற மதிப்பெண் வந்து இப்போ 380 எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பர்சன்டேஜ் அங்கே வந்துடும். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக நீங்கள் பதிவு பண்ணணும். இன்க்ளூடிங் லாங்குவேஜ் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ, நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளோ, எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ, நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளோ. இதே சிபிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா இங்கே 500 இருக்கும், இங்கே 400 அதே தான் இருக்கும். ஐஎஸ்சி இங்கே 500 அதே தான், இங்கே 400 அதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த போர்டில் இருக்கிறீங்கன்றதை பார்த்துக்கோ. இதே டிப்ளமோ கோர்ஸாக இருந்துச்சுன்னா 3 வருடத்துக்கும் சேர்த்து 6 செமஸ்டருக்கும் சேர்த்து வாங்கின மொத்த மதிப்பெண்கள் இங்கே. இதில் மொழி பாடங்கள் இருந்துச்சுன்னா அந்த மொழி பாடங்கள் நீங்களாக நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பர்சன்டேஜ் தானாக வந்துடும்.
அடுத்து சிறப்பு ஒதுக்கீடு, சிறப்பு ரிசர்வேஷன் கீழே இப்போ நான் முதல் ஒன்று கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் ஒன், முன்னாள் ராணுவத்தினுடைய பிள்ளைகள், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பிள்ளைகள், விளையாட்டு வீரர்கள், அடுத்து இது வந்து மாற்றுத்திறனாளிகள், இல்லை நான் எதுலையுமே வரல அப்படின்னும் போது நான் இதை நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் சாய்ஸ் 2வும் கொடுக்கலாம். சாய்ஸ் 2ல் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்னுடைய தாய்மொழி தமிழ். அடுத்து நம்மளுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய தொழில் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும், எது அக்ரிகல்ச்சரா, இல்லை இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இல்லை அரசு ஊழியரா, இல்லை தனியாரில் வேலை பார்க்குறாங்களா, இல்லை சொந்த தொழில் பண்ணுறாங்களா என்னன்றதை நம்ம அங்கே போட்டுக்கிறோம். அடுத்து அவங்களுடைய மாத வருமானம் 3000க்கு கீழேயா, இல்லை 3000லேருந்து 6000க்கு கீழேயா, இதில் எது வந்து உங்களுக்கு வருதோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சொந்த ஊரினுடைய ஸ்டேட்டஸ், கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் படித்த ஸ்கூல் என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. இது வந்து நீங்கள் பிறந்த இடம், இது வந்து ஸ்கூல். அடுத்து உங்களுடைய சொந்த மாவட்டம் எது அப்படின்னு பார்க்க, இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த மாவட்டத்தை அதில் கொடுத்துருங்க. இப்போ இதோட முக்கியமானது, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் முதல் பட்டதாரியா அப்படின்னு கேட்கும். இப்போ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அனெக்ஷர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம வைக்கணும். இப்போ நோன் கொடுத்தீங்கன்னா அது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எஸ்ஸில் இருக்குது. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, 7.5% இந்த சிறப்பு உள்ஒதுக்கீடு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம தமிழக அரசால் வழங்கப்படுற சிறப்பு உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு கேள்வி தான் இது. நீங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தொடர்ச்சியாக அரசு பள்ளியில் படித்தீர்களா அப்படின்னும் போது நான் எஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் நீங்கள் உள்ளீடு பண்ண தேவையில்லை. இதே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பள்ளியினுடைய அனைத்து விவரங்களையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், பதிவேற்றம் செய்யணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புனா 2012 6ஆம் வகுப்பு, டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக்கு அதாவது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து இங்கே ஸ்கூல் கொடுத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஸ்கூல், இதெல்லாம் வந்து எங்களுக்கு பள்ளி கல்வித்துறையே கொடுத்த பள்ளிகளுடைய மொத்த தகவல்களாக இருக்கும். அதனால நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் இதில் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தனியார் பள்ளியில் படித்த மாதிரி காட்டினீங்கன்னா இது என்ன பண்ணாது, இது அங்கே எடுத்துக்காது. இப்போது சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்து இது என்ன, இது அரசு பள்ளி, கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியா, எய்டடு ஸ்கூலா அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்ததை இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஃபில் பண்ணணும். இது கவர்மெண்ட்டு. அடுத்து 2014 சென்னை எக்மோர் சென்னை கேர்ள்ஸ். இப்போ நான் இங்கே வந்து நுங்கம்பாக்கம் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். ஆனால் அது அரசு சட்ட கல்லூரியாக அரசு பள்ளியாக அங்கே இருக்கணும். 2015 சென்னை. இப்போ நான் ராயபுரத்துக்கு போயிட்டேன், வீடு மாற்றி அங்கே போயிட்டேன். அப்போ ராயபுரத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியாக அங்கே இருக்கணும். கவர்மெண்ட் முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட்டு. அடுத்து 2016 சென்னை, திரும்பவும் எக்மூர். நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஸ்கூலில் தான் எல்லாரும் படிச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் படித்த பள்ளியெல்லாம் அரசாங்க பள்ளியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, இந்த சிறப்பு உள்ஒதுக்கீடில் நம்ம அங்கே கேட்க முடியாது. இப்போ 12ஆம் வகுப்பு 2018. முக்கியமான விஷயம், சட்டக்கல்வி பயில்வதற்கு
வயது ஒரு தடை இல்லை. இதில் எந்த ஒரு வயது நிர்ணயமும் கிடையாது. எந்த வயதினரும் என்ன பண்ணலாம், சட்டக்கல்வியை படிக்கலாம். இப்போது நான் எல்லா தரவுகளையும் இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் எந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது கடைசியில் ஒன்று கேட்குது பாருங்கள், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை அதனோட தொடர்புடைய ஒரு பாடப்பிரிவை உங்களுடைய தகுதி தேர்வில் படித்திருக்கிறீர்களா? எஸ். இப்போ நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றது வந்துடும். அப்போது எஸ் கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்குது, டேட்டா அண்ட் கிளைம் மேட் பை த கேண்டிடேட் அலோன் ஷால் பி கன்சிடர்ட் ஃபார் த ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப் பர்பஸ். நீங்கள் கொடுத்துருக்கிற தகவல் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவோம், நாங்கள் ரேங்கிங்கும் கட் ஆஃபும் போடுவோம். அதனால் ரொம்ப கவனமாக இதை ஃபில் பண்ணுங்கள். நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும், நான் கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஓப்பன் ஆகும். அப்போது குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் நான் ஜென்ரல் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன், இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நான் இந்த வருஷம் பாஸ் பண்ணேன், இது நான் ரெகுலர் மோடில் பாஸ் பண்ணேன், தமிழ் தான் என்னோட நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, அப்புறம் என்னுடைய மொத்த மதிப்பெண்கள் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் எவ்வளோ, நான் எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அதனுடைய பர்சன்டேஜ், எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் எவ்வளோ நான் எடுத்த மதிப்பெண்கள் அதனுடைய பர்சன்டேஜ், என்னுடைய வீட்டு முகவரி, என்னுடைய மாவட்டம் அதனுடைய பின்கோடு, நான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 1 நாட் அப்ளிகபிள் கொடுத்தேன், என்னுடைய சிட்டி சென்னை தமிழ்நாடு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 2ல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்தா அது வந்துருச்சு. அப்போது இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே ஒரு தடவை வந்துடுது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷனுக்கு நான் கொடுக்கணும். I solemnly declare that the details and documents provided above are true. In case any information is found to be false or incorrect, I shall forfeit the claim to be considered for selection. அதாவது நான் மேல் குறிப்பிட்டிருக்கிற அனைத்து தகவல்களும் அனைத்து தரவுகளும் எனக்கு தெரிந்த வரையில் உண்மையே, பிற்காலத்தில் இது தவறு என்றோ அல்லது பொய் என்றோ தெரிய வந்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட சீட்டை நான் விட்டு கொடுக்குறேன். ஏன்னா இது நம்ம பொய்யா ஒரு தகவலை கொடுத்து ஒரு சீட்டு வாங்குறோம் இல்லையா, அதனால் இதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இங்கே டிக் இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்கன்னா தான் அடுத்து என்ன ஆகும், இது சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற அடுத்த பகுதிக்கு போகும். இல்லை இப்போ எல்லோரும் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எடிட் கொடுத்தீங்கன்னா எங்கே தப்பாக இருக்கோ அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் இதை சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா தகவல்களையும் சரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த மதிப்பெண்களை சரி பார்த்துக்கோங்க, உங்களுடைய கம்யூனிட்டியை சரி பார்த்துக்கோங்க, கம்யூனிட்டி கோடை சரி பார்த்துக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி சரி பார்த்துக்கோங்க, இந்த பள்ளியினுடைய தகவல்களை சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே உள்ளே கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே என்னாச்சு, யுவர் அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இது சேவ் தான் ஆயிருக்கு, இன்னும் முழுசாக நம்ம சப்மிட் பண்ணலை. இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து முக்கியமான பகுதி இதில் தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. இந்த ஃபீல்டு இதில் கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம தகுந்த முறையில் தெளிவான முறையில் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட்டை ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை அதை வேறு ஃபார்மேட்டில் இமேஜ் ஃபார்மேட்டில் வச்சுருந்தாலும் சரி, நல்ல தெளிவானதாக ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வைங்க. சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவே இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட மார்க் தெளிவாக தெரியாது, இல்லைனா உங்களுடைய 10th மார்க் தெளிவாக தெரியாது, இல்லைனா உங்களோட கம்யூனிட்டி கார்டு தெளிவாக இருக்காது. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்ல தெளிவான முறையில் இருக்கிற மாதிரி அதை இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இது நீங்கள் ஃபில் பண்ண உட்கார்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு உங்களுடைய லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு எல்லாமே என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதாவது முதல்ல உங்களோட சிக்னேச்சர், யார் விண்ணப்பம் போடுறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர், அதை திரும்ப ஃபோட்டோ எடுத்துக்கணும் கையெழுத்து போட்டு. அதே மாதிரி அவங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இவங்களுடைய கையெழுத்தை போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 10th மார்க் லிஸ்ட்டு, 12th மார்க் லிஸ்ட்டு, டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்சில் முடித்தவங்களுக்கு டிசி இன்னும் வந்திருக்காது.
அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு விண்ணப்ப கடிதம் எழுதி அந்த விண்ணப்ப கடிதத்தை இதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். சேர்மன் லா அட்மிஷன் அப்படின்னு போட்டு உங்களுடைய முகவரி அட்ரஸ் பேர் முகவரியெல்லாம் போட்டு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு டிசி வரல, வந்த உடனே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் பொது பிரிவினராக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட வேண்டாம். மற்ற பிரிவினர் எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம அட்டாச் பண்ணணும். தமிழ்நாடு அரசு கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் மட்டும்தான் இந்த சிறப்பு ஒதுக்கீடுக்கோ இல்லை மற்ற ஒதுக்கீடுகளுக்கோ என்ன பண்ண முடியும்னா ஏற்றுக்க முடியும். மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாருமே என்ன பண்ண முடியாது, இந்த கம்யூனல் ரிசர்வேஷனை நம்ம கேட்க முடியாது. அதனால் நீங்கள் கொடுக்கும்போது தெளிவாக பார்த்து தமிழ்நாடு அரசு வழங்கின ஜாதி சான்றிதழ் பார்த்து அதை நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நான் அப்ளிகேஷன் முன்னாடி ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் அங்கே கிளைம் பண்ணியிருந்தேன். அதனால அந்த சர்டிஃபிகேட்டை இப்போ அட்டாச் பண்ண சொல்லி கேட்குது. அங்கே நான் எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த இது இங்கே கேட்காது. நீங்கள் கொடுத்ததுனால மட்டும்தான் இங்கே இது கேட்குது. இப்போது ஸ்போர்ட்ஸை தவிர மற்ற சிறப்பு ஒதுக்கீடுகளுக்கு ஒரே ஒரு 1 இல்லைன்னா 2 அட்டாச்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் விளையாட்டு வீரர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு 1க்கு மேற்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த வரைக்கும் நீங்கள் கலந்துக்கிட்ட நீங்கள் வெற்றி பெற்ற அந்த விளையாட்டுகள் சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், இதை அப்லோட் பண்ணணும். அதனால் இதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிடிஎஃப்பும் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக இந்த சைஸ்க்குள்ளே 100 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே நீங்கள் எடுத்து இதில் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ அனெக்ஷர் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் அனெக்ஷர் 4 1 2 3 அந்த 4 அனெக்ஷர்ஸை எடுத்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு மற்ற சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஒரு ரெக்கசேஷன் லெட்டர் அனெக்ஸ் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து இதில் சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் ஹார்ட் காப்பியை அனுப்பி வைக்கணும். அப்போது நீங்கள் கிளைம் பண்ணதுக்கு சாட்சியாக மற்ற சான்றிதழ்கள் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மார்க் வரும். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை சரி பார்த்து மதிப்பெண் வழங்குறதுக்கு விளையாட்டுத்துறையிலேருந்து தான் வருவாங்க. அவங்க தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை சரி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சப்மிட் கொடுக்குறோம். நம்ம சப்மிட் கொடுத்த உடனே நம்மளுக்கு அடுத்து இந்த பேமெண்ட் பேஜுக்கு நமக்கு கூட்டிகிட்டு போகும். அது அப்ளிகேஷன் ஃபார்ம் பேமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஸ்சி அதர்ஸ்ன்னு கொடுத்ததுனால எனக்கு 500 ரூபாய் இந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டு. இதே பிசி அதர்ஸோ இல்லை பிசி முஸ்லீம் இல்லை எம்பிசி டிஎன்சி இல்லை ஓப்பன் கேட்டகரி இவங்களாக இருந்தால் 1000 ரூபாய் அப்ளிகேஷன் காஸ்ட்டு. இதே அஃபிலியேட்டட் லா காலேஜ் இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகளுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு 250 ரூபாயும் மற்றவர்களுக்கு 500 ரூபாயும் அப்ளிகேஷன் காஸ்ட் அங்கே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நான் இதில் ஆன்லைன் பேமெண்ட்டு தான். இப்போ நான் இதில் பே பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டு நான் அமௌண்ட்டு இதை பே பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட்டு நான் பே பண்ணணும். இது கொடுத்தீங்கன்னா இது உள்ள உங்களுக்கு போகும். மை பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இப்போது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் பிடிஎஃப்பில் உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடும்.